வந்திருக்கின்றோம். அங்கு அகத்திக்கீரை உண்மையிலே கண்ணுக்கு குளிர்மையானது, கண் உறக்கமாக வேலை செய்யக்கூடிய அகத்திக்கீரை வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் குறைவான தேங்காய் எவ்வளவு 100 ரூபாய், 130 ரூபாய் போகின்ற காலத்திலே 100 ரூபாய் என்ற முறையிலே இப்பொழுது தேங்காய் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கே மற்றொரு பொருள் ஜம்புக்கா எவ்வளவு வைக்கீங்க? 50 ரூபாய் ஜம்புக்காய் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு இணைந்து மாங்காய், அதாவது மிளகு தூளிட்டு இவ்வாறு சரியான முறையில் பதனிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் 50 ரூபாய் விற்கப்படுகின்றது. இவர்களிடம் வந்து உங்களுடைய பொருட்களை கொள்முதல் செய்து கொள்ளலாம். நாம் Hasa sweet song. Hasa sweet song. Hasa. Hasa. மணிக்கம் Hasa sweet song வந்திருக்கிறோம். இங்கே நிறைய ஸ்வீட் ஷாப் இருக்கின்றது. எனவே பார்க்கும்போது ஆசையாக இருக்கின்றது. இந்த வேல் ஒரு விதமாக இருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு சிறந்த ஸ்வீட்டை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பெருநாள் நாட்களில் செய்யக்கூடிய பணியாரங்கள், பலகாரங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறந்த பலகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மற்றும் அதிகமான முறையில் ஸ்வீட்டா வைக்கப்பட்டிருக்கின்றது. வாய்க்கு வைத்தால் கரைக்கூடிய ஸ்வீட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய சமர்ப்பித்தார்கள். இப்பொழுது இப்ராஹிம் அவர்கள் அல்வா, தயிர் வடை, கீரை வடை எல்லாம் இருக்கின்றது. ஆனால் 5 கீரை வடை, 5 தயிர் வடை, 4 அல்வா துண்டுகள் இருக்கின்றன. உங்களுக்கு அல்வா எல்லாம் வித்து படிக்கல? எவ்வளவு அல்வா? 20 ரூபாய் லாபம். உண்மையிலே 20 ரூபாய். தயிர் வடை 50 ரூபாய், 50 ரூபாய். கீரை வடை 50 ரூபாய். தயவுசெய்து 5, 5, 4 எல்லாம் 14 இருக்கின்றது. வந்து பெற்றுக் கொள்ளலாம். ராசி ராசி பீனட் சால்ட் வந்திருக்கின்றோம். இங்கே நிறைய சாமான்கள் இருக்கின்றன. இங்கே மிக்சர் ஐட்டம் இருக்கின்றது, முறுக்கு ஐட்டம் இருக்கின்றது, கடலை ஐட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் வியாபாரம் அதிகமாக போயிருக்கின்றது. மிகவும் குறைந்த முறையிலே இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அவருடைய பொருட்களையும் இங்கே மிக மிக இலகுவான லாபமான முறையிலே பெற்றுக்கொள்ளலாம். சிறந்த முறையில் இங்கே மிக்சர் ஐட்டங்கள் இருக்கின்றது. சாமான் முடிந்து விட்டது. சாமான் முடிந்து விட்டது. என்ன சாமான்? சரி, அலுவா இருக்கின்றது, கேம் இருக்கின்றது. மற்றும் இருக்கின்றது. மற்றது இங்கே இருக்கின்றது. நெல்லிக்காய் இருக்கின்றது. நெல்லிக்காய் இருக்கின்றது. மிகவும் அழகான முறையிலே, சிறந்த முறையிலே உப்பிட்டு தூணிட்டு பதனிட்டு வைத்திருக்கின்றார்கள். அதுவும் இருக்கின்றது. இன்னும் பல பொருட்கள் இருக்கின்றது. அதாவது மரத்தை, அதாவது கொடியிலிருந்து பறிக்கப்பட்ட தனிவத்த பழமும் இருக்கின்றது. அதனையும் உங்களால் வைத்துக்கொள்ளலாம். பொன்னாங்கனி திண்டால் உண்மையிலே கண் திறம்பட வேலை செய்யும். மற்ற தயிர் இருக்கின்றது. சூடான காலத்தில் குளிரான முறையிலே குளிர்பானத்தோடு இணைந்து சுவைக்கக்கூடிய அளவுக்கு மற்றொரு கடை இங்கே சோளம் இருக்கின்றது. ஒரு வகையில் மாற்றுகள் இருக்கின்றது. இங்கே 2 பேர் இருக்கின்றார்கள் வியாபாரத்திலே. பிரசித்தி பெற்றவர்கள். இவர்களுடைய வியாபாரம் சிறந்த முறையிலே சென்று கொண்டிருக்கின்றது. சோளம்பரி மற்றும் இன்னும் பல பகுதிகள் வாங்கக்கூடியவர்கள் யாரையும் மாணவர்கள் இருந்தாலும் திறந்து பார்ப்போம். எதுவுமே கிடையாது. மூடி வைத்திருக்கின்றார்கள் கடையை. வியாபாரம் அமோகமாக கடை இருக்கின்றது. அயன் சோப் என்ற கடையில் எதுவுமே கிடையாது. அதான் சட்டத்தை அந்த கடையிலே இங்கே தேமுடல் இருக்கின்றது, வண்டப்பம் இருக்கின்றது, சுருட்டப்பம் இருக்கின்றது. உண்மையிலே பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் நீங்க சாப்பிட ரசம் பார்த்து சரி எவ்வளவு எவ்வளவுமா
60 ரூபாய் தேங்குளம் இருக்கின்றது. தலைக்கு கொடுக்கக்கூடிய கிளிப்பறையில் இருக்கின்றன, சீப்பறையில் இருக்கின்றன, கண்ணாடிகள் இருக்கின்றன, பொம்மைகள் இருக்கின்றன, ஊதி விளையாடக்கூடிய பலூன்கள் இருக்கின்றன, மற்றும் குமிழ்கள் செல்லக்கூடிய அளவுக்கு தலைவர் ஒவ்வொரு கடைகளுக்கும் ஏறி இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதுகளை மிகவும் ஆழமான முறையில் வியாபாரம் இங்கே பல பொருட்கள் இருக்கின்றன. முட்டைகள் இருக்கின்றன. முட்டை எனவே ஹாஜா மொழிகளில் இருக்கிறார். ஹாஜா எமது காலகட்டங்களிலே அன்றைய காலகட்டங்களில் இருந்த பிரதான உணவுதான் ஹாஜா. அந்த ஹாஜா மொழியில் நின்று இந்த சுங்காவில் எஸ்எஸ்சி மைதானத்திலே இந்த சந்தை வியாபாரத்திலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே பெரிதாக போடப்பட்ட ஒரு ஹாஜா என்றுதான் சொல்ல வேண்டும். வந்திருக்கின்றோம். இங்கே யோகட் இருக்கின்றது. ஆனால் யோகட்டை ஐஸ் கட்டி தான் கூடுதலாக இருக்கின்றது. இருந்தாலும் இங்கே பாயம் அவர்கள் மற்றும் கலாம் அவர்கள் யோகட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் 2, 4, 6, 7 யோகட் மாத்திரமே இருக்கின்றது. இந்த ஹனீனா என்ற கடையில் எதுவுமே கிடையாது. அது அப்படியே கூடிவிட்டார்கள். கடையில் வியாபாரம் அல்வா, தயிர் வடை, கீரை வடை எல்லாம் இருக்கின்றது. ஆனால் 5 கீரை வடை, 5 தயிர் வடை, 4 அல்வா துண்டுகள் இருக்கின்றன. உங்களுக்கு அல்வா எல்லாம் வித்துப்படிங்களா? வித்துப்படிங்களா? வித்துப்படிங்க. எவ்வளவு அல்வா? 20 ரூபா. 20 ரூபா லாபம். உண்மையிலே 20 ரூபாய். தயிர் வடை 50 ரூபா. 50 ரூபாய். கீரை வடை 50 ரூபாய். தயவுசெய்து 5, 5, 4 எல்லாம் 14 இருக்கின்றது. வந்து பெற்றுக் கொள்ளலாம். இங்கே லெபரியா இருக்கின்றது மற்றும் கீரை இருக்கின்றது, வெங்காயம் இருக்கின்றது, உருளைக்கிழங்கு இருக்கின்றது மற்றும் முறுக்கு இருக்கின்றது. 50 ரூபாய், 100 ரூபாய் இவ்வாறு இலாபமான முறையிலே இங்கே உங்களது பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இருப்பது இன்னும் சொற்ப பொருட்களை தயவுசெய்து இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த பொருட்கள் முடிந்துவிடும். எனவே அவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். காதர் மொஹிடீன் ஸ்டோர்ஸ் நோக்கி நகர்கின்றோம். எமது முன்னைய நாள் பிரதேச சபையிலே போட்டியிட்டு தற்பொழுது ஒதுங்கி இருக்கும் ஆதர் மொய்தீன் அவருடைய கடையில் எதுவுமே காணவில்லை. காதர் அவர்களின் கடையில் காணாமல் போய்விட்டது. சரி, நானுக்கு சின்னஞ்சிறுவர்களுக்கு மட்டும்தான் சந்தை. இந்த பெரிய பிள்ளை ஒன்று. ஆனால் அவர் வரைக்கும் ஆசைப்பட்ட ஒரு விடயத்தான் நான் ஒரு சந்தை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இன்றைய தினம் அவருடைய ஆசை நிறைவேறுகின்றது. எனவே நிர்வாகத்துக்கு நீங்கள் கட்டாயம் நன்றி கூறியாக வேண்டும். இப்படி ஒரு சந்தை வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். அதை தேங்காய் எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. வாங்குவதற்கு யாரும் இல்லையா? தேங்காய் எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. குறைந்த விலையில் தேங்காய் பெற்றுக் கொள்வதற்கு உடனடியாக நீங்கள் நாட வேண்டிய இடம் அனிஹா அன்ஹா அவர்களுடைய கடைக்கு வந்து தேங்காய் மாத்திரம் இருக்கின்றது, சோளம் இருக்கின்றது. எனவே இவைகளை பெற்று செல்லுமாறு அன்பாய் இருக்கின்றது. காசெல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். எனவே வெறும் லாட்சி மாத்திரமே இருக்கின்றது. எந்த ஒரு பொருளையும் நாங்கள் காணவில்லை.